ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 5, 4, 3 எடைப்புள்ளி வச்சு சிக்கு கோலம். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிகினர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை வந்து பாருங்கள் சரிங்களா. இப்போ வந்து ஸ்டார் கோலம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5, 4, 3 வந்திருக்கு இல்லையா. இதில் எடைப்புள்ளி வர்ற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார் வர்ற மாதிரி போட்டுடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளைவாக வந்துட்டு நம்ம இழுக்கணும். எதுவுமே இந்த மேலே பார்த்திங்க அப்படின்னா 3, 2 இருக்குது பாருங்கள், வளைவாக இழுக்கிறேன்ல, அது வந்து கரெக்டாக அந்த ஒரு மாதிரி வளைவாக லாஸ்ட்டில் போய் முடிகிற மாதிரி இழுத்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸி, சிக்கு கோலம் மாதிரியும் இருக்கும், பட் வந்துட்டு பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த கோலம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இதுலேயும் வந்துட்டு ஸ்டார் வர மாதிரி நடுவில் பார்த்துட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இப்போ நான் ஒரு கோடு எடுத்திருக்கேன் இல்லையா, 5 புள்ளியில் ஃபஸ்ட்டு ஒரு புள்ளி, அதில் ஸ்ட்ரெயிட் கோடு, அடுத்து ஒரு புள்ளி வர்றதுக்கு வந்து கீழே போடணும், அடுத்து மேலே கீழே அப்படின்ற மாதிரி இழுக்கணும். இதிலே நான் வந்துட்டு ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பேன், பட் அதை வந்து கரெக்ட் பண்ணிட்டேன் சரிங்களா. அந்த மாதிரி பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் மாற்றி பண்ணிங்கன்னா வந்துட்டு சிக்கு கோலம் மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா. கரெக்ட் பண்ணியிருப்பேன் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கோலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ரோஸ் மாதிரி வச்சுக்கலாமே சரிங்களா. நான் ஆனால் வந்துட்டு அந்த கர்வ்லாம் வந்துட்டு எப்படி இழுக்கிறேன் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ரோஸ் மாதிரி வந்துட்டு வரும் சரிங்களா. மோஸ்ட்லி சிக்கு கோலத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கர்வ் வந்துட்டு சூப்பராக ஒரு மாதிரி வளைவாக இழுத்து விட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஒரு மாதிரி பெண்டு வந்துட்டு கூர்மையாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும், அப்போது வந்துட்டு நல்லாயிருக்கும் சரிங்களா. இந்த இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும் சரிங்களா. அப்படி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது ஈஸி தான், பட் வந்துட்டு உங்களுக்கு நான் போடுறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். அண்டு வந்துட்டு நீங்கள் ஒரு பேப்பர் பென்னு சப்போஸ் வந்துட்டு உங்கள் வாசல்லே நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு குழப்புற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ வந்துட்டு ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். இந்த இழுக்கிறத மட்டும் கொஞ்சம் பார்த்து இழுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு அந்த ரோஸ் டிசைன் வந்துட்டு ரொம்ப நல்லா வரும். நான் சொல்லியிருப்பேன் பார்த்திங்கன்னா வந்து அந்த பெண்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா, நான் இழுத்ததே கொஞ்சம் கர்வ் கொஞ்சம் இதாக இருக்குது, பட் இன்னும் கர்வ் அழகாக கொஞ்சம் வளைவாக இழுத்திங்கன்னா பெண்டு வந்துட்டு சூப்பராக பெண்ட் பண்ணிங்கன்னா ரோஸ் மாதிரியே இருக்கும் சரிங்களா. இது ஒரு நீங்கள் ஒயிட் கலர் கோலப்பொடியில் ஒரு பிங்க் கலர் இல்லைன்னா ரெட் கலர் இது பண்ணி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா. அவுட்லைன் மாதிரி கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். பாய்.